Greetings everyone. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் ஃபிசிக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதோட டெஸ்ட்டு ஓரல் டெஸ்ட் ரிவிஷன் மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கூட ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? ஓவரால் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 10th 9th எல்லாமே பார்த்துருக்கோம். டெஃபனிஷன் மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் லாஸ் அதை மிஸ் பண்ணக்கூடாது. எந்தெந்த கொஷின் மிஸ் பண்ணக்கூடாதுன்றது ஓகே. டெஃபனிஷன், ஸ்டேட்மெண்ட் லாஸ், வாட்டர்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க. டெரிவேஷன் ஏதாவது இருந்தால் டிரைவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் அப்படின்ற கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இல்லை யூசஸ் ஆஃப் அந்த மாதிரி இருந்தாலும் ஃபிசிக்ஸில் மோஸ்ட்லி யூசஸ் வரலாம். கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ஸ், பயாலஜி வரும். ஃபிசிக்ஸில் இந்த மாதிரியான பேட்டர்ன். ஸோ ஓவரால் 50 மார்க்ஸில் 10 மார்க் வந்து நமக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 10 மார்க்ஸ் நீங்கள் வந்து இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அதாவது 1 மார்க்ஸில் நமக்கு எந்த மார்க்கும் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். 1 மார்க்ஸ் புக் இன்சைட் கொஷின்ஸும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா. மேக்ஸிமம் 1 or 2 கொஷின்ஸ் தான் அந்த மாதிரி இன்சைட் இன்டீரியர் கொஷின் வரும். ஸோ 10 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்கில் ஓவரால் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த ரோமன் லெட்டர் 10 மார்க்ஸ் கவர் ஆயிடுச்சுங்களா. 50ல் 10 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸில். தென் ரோமன் நம்பர் 2, ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ். இதில் கொஷின் நம்பர் 13 வந்து கம்பல்சரி. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் சொல்ல மறந்துட்டேன். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி தரோவாக போட்டு பாருங்கள். ஏன்னா நமக்கு இப்போது மிட் டேர்ம்னும் போது லெசன்ஸ் கம்மி. ஓவரால் எல்லா லெசனை கம்பேர் பண்ணதில் நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் பண்ணும்போது லெசன்ஸ் கம்மி. அந்த டைமே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா குவார்ட்டர்லிக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாம் டம்ப் பண்ணி வச்சுட்டு குவார்ட்டர்லிக்கு பார்த்துக்கலாம் இதெல்லாம் இப்போதைக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னு விடாதீங்க. பாருங்கன்னா வாட் ஆர் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஒன்ஸ் டெராடியன். ஸோ டெஃபினிஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கு. டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்னு இருக்குது. தென் வாட் இஸ் யுவர் ப்ரொஜெக்டைல், கிவ் எக்ஸாம்பிள். அண்ட் தென் ஒன் மோர் ஃபிசிக்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. தென் 17 டிஃபைன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு 17th கொஷின் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹவு டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ 2 மார்க் கொஷின்ஸ், எனி 5 கொஷின்ஸ். அதில் 13th ஒன் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக நியூமரிக்கல் ப்ராப்ளம் கம்பல்சரின்னு தான் நம்ம அட்டென்ட் பண்ணி ஆகணும். அதை ஆப்ஷனில் ஸ்கிப் பண்ண முடியாது. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 கொஸ்டின்ஸ், ஈச் ஒன் கேரிஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அடுத்து ரைட் நோட் ஆன் ட்ரையாங்குலேஷன் மெத்தட், லிமிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபிசிக்ஸில் 1 மோர் கொஷின் ஆடட். லிமிட்டேஷன்ஸ்னு இருந்தால் அது வந்து 3 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. தென் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் லாமிஸ் தியரம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலார் வெலாசிட்டி, டிரைவ் த ஈக்குவேஷன் வருது இல்லையா, அந்த மாதிரியெல்லாம். ஸோ 3 மார்க் கொஷின், 5 into 3 15 மார்க்ஸ். அதில் 24th கொஷின் அதாவது ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி கொஷின். தென் மூவிங் டு பார்ட் 4. பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் கொஷின்ஸ். பார்ட் 4ல் 5 மார்க் கொஷின்ஸ். எப்போவுமே வந்து 5 மார்க் கொஷின்ஸோ 7 மார்க் கொஷின்ஸோ டீட்டெயில் வரும்போது நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருவாங்க. ரைட் த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆர் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த ட்ரையாங்கல் லா ஆஃப் வெக்டர் அடிக்ஷன். ஓகே, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த ட்ரையாங்கல் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ்பிளைன், டோன்ட் மிஸ் தட் கொஷின். அடுத்து டிரைவ் த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆர் ஆப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த டைம் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்டர்னல் சாய்ஸ் தான். 5 மார்க் கொஷின்ஸ். உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுதோ ஏஆர்பி கொஷின் நம்பர் போட்டுட்டு ஏஆர்பி மென்ஷன் பண்ண மறந்துட்டிங்கன்னா மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ கொஷின் நம்பரோட சேர்த்து ஏ கொஷின் அட்டன் பண்ணுறீங்களா, பி அட்டன் பண்ணுறீங்களா எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் எல்லா கொஷின் நம்பரும் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அது மாறிடுச்சுன்னா நமக்கு மார்க் லூஸ் ஆகிடும்.
ஃபிசிக்ஸில் நம்ம எந்த மாதிரி ப்ரையாரிட்டி வச்சு படிக்க சொன்னமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அடுத்த டெஃபினிஷன், நியூமரிக்கல் ப்ராப்ளம் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட்மெண்ட்டு, டிரைவ் த ஈக்குவேஷன், லிமிட்டேஷன்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுங்க. அதை மட்டும் படிக்க வேண்டாம். ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது அது கம்பல்சரி கொஷின்ஸில் நமக்கு வந்துடும். அதாவது கம்பல்சரினா கண்டிப்பாக நம்ம அதில் ஈஸியாக வந்து படிச்சிருந்தோம்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரை வந்து அப்லோட் பண்ணுறேன். ரிமைனிங் கெமிஸ்ட்ரி, பயாலஜியும் அப்லோட் பண்ணுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.